பார்ந்த இந்த ஆர்ப்பாட்டத்தை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற மேனாள் மாவட்ட செயலாளர் இரா செல்வம் அவர்களே, இதனை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்நாள் மாவட்ட செயலாளர்கள் உஷா ராணி அவர்களே, சவுந்தர் அவர்களே, வேலுமணி அவர்களே, வழக்குரைஞர் சாரநாத் அவர்களே, இளங்கோ சேத்துப்பட்டு இளங்கோ அவர்களே, சைதை ஜேக்கப் அவர்களே, தா இளையா அவர்களே, கரிகால் வளவன் அவர்களே, மாதவரம் சா இளங்கோவன் அவர்களே, தேவ ஞான முதல்வன் அவர்களே, வில்லிவாக்கம் அப்புன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள், மூத்த தோழர்கள், தமிழினியன் அவர்களே, வனச்செழியன் அவர்களே, தேவ பொழிலன் அவர்களே, பொதுனி வளவன் அவர்களே, கவிஞர் தலையாரி அவர்களே, தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் பனையூர் பாபு அவர்களே, SS பாலாஜி அவர்களே, மற்றும் விடுதலை செழியன் அவர்களே, நீலவானத்து நிலவன் அவர்களே, எழில் கரோலின் அவர்களே, வன்னி அரசு அவர்களே, கனியமுதன் அவர்களே, பாவலன் அவர்களே, முதன்மை செயலாளர் தம்பி பாவரசு அவர்களே, கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தோழர் ரவிக்குமார் அவர்களே, எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, மற்றும் இந்த பகுதியை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் சேப்பாக்கம் வெங்கடேசன், முனியா, ரவிக்குமார், வீர ரவிக்குமார், மின்னல் பாபு உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே, கடலூர் துணை மேயர் தாமரை செல்வன் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் அவர்களே, மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்திருக்கிற மாவட்ட செயலாளர்களே, மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் பொறுப்பாளர்களே, துணைநிலை அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகளே, எனது அழைப்பை ஏற்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற ஆகஸ்ட் 17 தமிழர் எழுச்சி நாள் நாடெங்கிலும் கருப்பொருள் ஒன்றை மையமாக கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்டு வருகிறது. சென்னையிலும் நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பிறந்த நாளை ஒட்டி நாம் ஒரு கருப்பொருளை முன்மொழிவதுண்டு. கடந்த முறை சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை என்ற கருப்பொருள், அதற்கு முன்னதாக பனைவிதை ஊன்றுதல் என்பதை ஒரு கருப்பொருளாக முன்னெடுத்து
ஓராண்டு காலத்திற்கு மேலாக அதை வெற்றிகரமாக செய்து முடித்தோம். அதைப்போல இந்த ஆண்டு என்ன கருப்பொருள் என்றால், மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு என்பதுதான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள். அதை ஒட்டி தமிழ்நாடு தழுவிய அளவில் மண்டல வாரியாக நான் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறேன். இதே இடத்தில் நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தின் போது கள்ளக்குறிச்சி நச்சு சாராய பலிகளை கண்டித்து நாம் நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் போது மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடத்துவோம், செப்டம்பர் 17 தந்தை பெரியாரின் பிறந்த நாளில் நடத்துவோம் என்று நான் அறிவிப்பு செய்தேன். 2 நாட்களுக்கு முன்பு நான் முகநூலில் நேரலையில் பேசுகிற போது அதிலே ஒரு திருத்தம் செய்து செப்டம்பர் 17க்கு பதிலாக அக்டோபர் 2 காந்தியடிகளுடைய பிறந்த நாளை மாநாடு நடத்துகிற நாளாக நாம் குறிப்போம் என்று அந்த அறிவிப்பை செய்தேன். காந்தியடிகளோடு நமக்கு பல கருத்தியல் முரண்கள் உண்டு என்றாலும் மதசார்பின்மை, மது ஒழிப்பு போன்றவற்றில் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்தியலோடு உடன்படக்கூடியவர்தான் காந்தியடிகள். ஆகவே நமக்கு அதில் எந்த நெருடலும் இல்லை. போதிய கால அவகாசம் தேவைப்படுகிறது தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு, மண்டல வாரியாக உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு. இந்த மாநாட்டுக்கு பிறகு கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கையில் சில மாற்றங்கள் நடைமுறைக்கு வரும் என்று நான் அறிவித்தது இப்போது மாவட்ட செயலாளர்களாக இருக்கிற தோழர்களுக்கு சற்று அதிர்ச்சி. அவர்கள் அப்படியே இருக்க போகிறார்கள். அவர்களோடு கூடுதலாக சிலரை நாம் நியமிக்க போகிறோம். முறையாக சரியாக பணியாற்றாதவர்களை அடையாளம் காண்பதும் தவிர்க்க முடியாததுதான். இந்த ஓராண்டு காலத்தில் எந்த பணியும் செய்யாதவரை தொடர்ந்து வைத்திருக்க முடியாது. இன்னும் பல மாவட்டங்களில் தமிழர் எழுச்சி நாளுக்கான மாவட்ட செயற்குழு கூட்டங்களை கூட நடத்தாமல் இருக்கிறார்கள். சுவரெழுத்து விளம்பரங்கள் கூட இன்னும் தொடங்கவில்லை. ஆகவே அருமை தோழர்களே, ஆகஸ்ட் 16 சென்னையில் வழக்கம் போல காமராஜர் அரங்கிலே தமிழர் எழுச்சி நாள் ஒருங்கிணைக்கப்படுகிறது. 17ஆம் தேதி மக்களை சந்திப்போம். அன்றைக்கு அந்த நிகழ்ச்சியும் இருக்காது. ஆனால் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் விழுப்புரத்திலே 17ஆம் தேதி மாலை தமிழர் எழுச்சி நாள், அங்கீகார வெற்றி விழா, 200 சவரன் பொற்காசுகள் வழங்குகிற விழா என்று முப்பெரும் விழாவாக தோழர் ரவிக்குமார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்கள் முன்னின்று ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். ஆகவே 16ஆம் தேதி சென்னை காமராஜர் அரங்கிலே நடைபெறுகிற தமிழர் எழுச்சி நாள் நிகழ்வில் வழக்கம் போல இசை நிகழ்ச்சி உண்டு. 3 மணிக்கெல்லாம் அது தொடங்கும். அதன் பின்னர் பட்டிமன்றம் நிகழ்வு, கவியரங்க நிகழ்வு, வாழ்த்தரங்க நிகழ்வு என்று பல்வேறு நிகழ்ச்சிகள் இரவு 12 மணி வரையிலும் நடைபெற உள்ளது. தமிழகம் தழுவிய அளவில் இயக்கத்தின் முன்னோடிகள் அனைவரும் தவறாமல் அந்த நிகழ்விலே பங்கேற்க வேண்டும் என்று நான் அழைப்பு விடுக்கிறேன். காமராஜர் அரங்கில் இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கப்படுகிறது என்பதை ஒரு அறிவிப்பாக செய்ய விரும்புகிறேன். மது ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு
இது மிகவும் உணர்வுபூர்வமான ஒரு பிரச்சனை. இதை தொடுவதற்கு பலரும் தயக்கம் காட்டுகிற ஒரு சூழல் இந்த நேரம். பலர் பேசி பார்த்து ஓய்ந்து போய்விட்டார்கள். ஓரிரு மாநிலங்களை தவிர இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் அரசே மதுபான வியாபாரத்தை நடத்துகிறது என்பதை நாம் அறிவோம். ஆனாலும் கூட இளம் தலைமுறையினர் இதனால் கடுமையாக பாழாகி வருகிற சூழலில் மனித வளமே பாழாகி கொண்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவதும், தேசிய அளவிலான ஒரு கொள்கை நிலைப்பாட்டை இந்திய ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவதும் சமூக பொறுப்புள்ள ஒவ்வொருவரின் கடமையாகும். அதனால் இது விடுதலை சிறுத்தைகளின் கடமையாகவும் இருக்கிறது. எனவே அருமை தோழர்களே, இந்த மாநாட்டுக்கும் இப்போதே நீங்கள் தயாராக வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போது உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு குறித்து எனக்கு முன்னர் நம்முடைய கட்சியின் முன்னணி தலைவர்கள் உரையாற்றியிருக்கிறார்கள். முன்னணி தலைவர்கள் ஏராளமானோர் மேடையிலே இருக்கிறார்கள். எல்லோரும் பேச வேண்டும். வழக்கம் போல நேரமின்மை. உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு குறிப்பாக 2 விஷயங்களை பேசுகிறது. அது குறித்து உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது இயக்கத்தின் தலைவர் என்கிற முறையில் என்னுடைய கடமை. நம்முடைய தோழர்கள் அதில் ஒரு தெளிவாக இருக்க வேண்டும். யாரும் எப்படியும் அவரவர் புரிதல்களில் இருந்து கருத்துக்கள் சொல்லட்டும், விமர்சிக்கட்டும். நம்மை பொறுத்தவரையில் நாம் ஆதரித்து தமிழ்நாட்டில் அருந்ததியருக்கான உள்ஒதுக்கீடு நடைமுறைக்கு வந்து அது 15 ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதை பாதிக்கவும் செய்ய முடியாது. அதில் விவாதிப்பதற்கு எதுவும் கிடையாது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுகிறது? நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் அங்குள்ள சில தலைவர்களை ஏன் சந்தித்தோம்? மறுசீராய்வு உச்சநீதிமன்றத்தில் செய்யப்பட வேண்டும் என்று ஏன் கோருகிறோம்? இது உள்ஒதுக்கீட்டுக்கு எதிரானதா என்ற கேள்வி எழுகிறது. அதில் நியாயம் இருக்கிறது. ஏனென்றால் உள்ஒதுக்கீடு தொடர்பாக நடைபெற்ற வழக்கு அது. ஆகவே இந்த தீர்ப்பு உள்ஒதுக்கீடு தொடர்பாக வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு. ஆனால் அதற்குள்ளே இருக்கிற உள்குத்து என்பதுதான் முக்கியமானது. அதை புரிந்து கொள்வதில் தான் இங்கே சிக்கல்கள் இருக்கின்றன. பட்டியல் சமூகத்தினரை, பழங்குடி சமூகத்தினரை ஒருங்கிணைப்பது, அவர்களின் எண்ணிக்கை பலத்தை வலுப்படுத்துவது, பெருக்குவது புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவுகளில் ஒன்று. அவருடைய கனவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் இந்தியாவில் உள்ள ஒடுக்கப்பட்ட பூர்வீக குடிகளை அவர் பட்டியல்படுத்தி அதை அரசமைப்பு சட்டத்திலே ஒரு தொகுப்பாக இணைக்கிறார். அதனால்தான் அது பட்டியல் சாதிகள் அல்லது அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதிகள் என்று அழைக்கப்படுகிறது. ஓபிசிக்கும் கூட பட்டியல் உண்டு. பட்டியல் படுத்தவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்கள் தான். ஓபிசி மட்டும் பிற்படுத்தப்பட்டவர்கள் அல்ல. அரசமைப்பு சட்டத்தில் சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் என்று பொதுவாக சொல்லுகிறார்கள், சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு என்ன பொருள் என்றால் சமூக ரீதியாக, கல்வி ரீதியாக பின்தங்கியவர்கள், அப்படிதான் பொருள். அது எஸ்சி எஸ்டியும் குறிக்கும், ஓபிசியும் குறிக்கும். அதனால தான் அவங்களுக்கு ஓபிசி, அதர் பேக்வர்ட் கிளாஸ். ஏன்னா எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ் ஆர் பேக்வர்ட் கிளாஸஸ். அவங்க தான் பேக்வர்ட் கிளாஸ் ஒரிஜினலி. ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் தான் ஒரிஜினலி பேக்வர்ட் கிளாஸஸ். மற்றவர்களும் சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்டாக இருப்பதனால் அதர் பேக்வர்ட் கிளாஸ்.
இங்க தமிழ்நாட்டை அதை ஓபிசின்னு சொல்றதில்ல, பிசி எம்பிசி என்று கேட்டகரைஸ் பண்ணிட்டாங்க, அதை பிரிச்சுட்டாங்க. உச்சநீதிமன்றம் இரண்டு விஷயங்களை பேசுகிறது. மேலோட்டமாக பார்த்தால் உள்ளொதுக்கீட்டை பற்றி பேசுகிறது என்று மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அது இரண்டு விஷயங்களை பேசுகிறது. ஒன்று, மாநில அரசுக்கு அதிகாரம் கொடுத்து ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள பட்டியல் சமூகத்தினரை வகைப்படுத்திக் கொள்ளலாம், அதன் அடிப்படையில் இடஒதுக்கீட்டையும் பங்கீட்டு தரலாம். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உண்டு. ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற பட்டியல் சமூகத்தினரை கேட்டகரைசேஷன் செய்வதற்கு, அதாவது தொகுதி தொகுதியாக, பகுதி பகுதியாக அல்ல, தொகுதி தொகுதியாக, ஏ குரூப், பி குரூப், சி குரூப் வகைப்படுத்துவது, அந்த அதிகாரம் மாநில அரசுகளுக்கு வழங்கப்படுகிறது. இது மிகவும் கவனிக்க வேண்டிய ஒன்று, விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று, எச்சரிக்கையாக அணுக வேண்டிய ஒன்று. இதை யார் செய்கிறார்கள் என்பதிலிருந்து இதை நாம் கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தலித் மக்களின் நலன்களில் உண்மையிலேயே அக்கறை உள்ளவர்கள் செய்கிறார்களா, அல்லது தலித் மக்களின் நலன்களை விரும்பாதவர்கள் செய்கிறார்களா என்கிற கேள்வியிலிருந்து இதை புரிந்து கொள்ள வேண்டும். உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிப்பதற்கு முன்பே இந்த கேட்டகரைசேஷன் ஆந்திராவிலே, ஒருங்கிணைந்த ஆந்திராவிலே வந்துவிட்டது. ஆந்திராவில் வருவதற்கு முன்பே பஞ்சாபில், ஹரியானாவில் வந்துவிட்டது. அது 1975 நடந்தது பஞ்சாபில். இது 1996 நடந்தது ஆந்திராவிலே, ஒருங்கிணைந்த ஆந்திராவிலே. ஆக முதல் பிரச்சனை மாநில அரசுகளுக்கான அதிகாரம், மாநிலங்களில் உள்ள பட்டியல் சமூகத்தினரை வகைப்படுத்துகிற அதிகாரம், வகைப்படுத்துவதன் மூலம் அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை பங்கு போட்டு தருகிற அதிகாரம். இது மேலோட்டமாக பார்த்தால் சரி என்று தோன்றும். ஆனால் அதற்குள்ளே இருக்கிற உள்குத்து என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே பிரச்சனை. நாம் சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், ஒவ்வொரு சாதியினருக்கும் அந்த சமூக நீதி போய் சேர வேண்டும் என்கிற கருத்துள்ளவர்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. ஒரு தொகுப்பிலே 76 சாதிகள் இருக்கின்றன தமிழ்நாட்டில் என்றால் 76 சாதிகளும் அந்த பயனை நுகர வேண்டும். அதுதான் முக்கியமானது, அதுதான் சமூக நீதி. இதை யாரும் மறுக்க முடியாது. அதிலே நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இரண்டாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அது தீர்ப்பு அல்ல, அப்சர்வேஷன். இது ஜட்ஜ்மெண்ட், அது அப்சர்வேஷன். ஒரு கருத்தா சொல்றான், யாரும் கேட்கல, பிரேயர் கிடையாது. மனுவில் நாம் தாக்கல் பண்ற மனுவுக்கு பேர் அஃபிடவிட்னு பேர், பிரமாண தாக்கல், பிரமாண பத்திரம்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் அஃபிடவிட் சொல்லுவாங்க. அதில் எல்லா விவரங்களையும் எழுதி முடிச்சு கடைசியாக பிரேயர் இருக்கும். பிரேயர்னா என்ன கோரிக்கை, அந்த பிரேயரில் என்ன சொல்றாங்க, மாநில அரசுகள் பட்டியல் சமூகத்தினரை வகைப்படுத்தி அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை பங்கீட்டு தருவதற்கு அதிகாரம் உண்டா இல்லையா என்பதுதான் பிரேயர். அதிகாரம் வேண்டும் என்பதுதான் பிரேயர். கிரீமி லேயரை பற்றி யாரும் பிரேயர் வைக்கவில்லை. அதுல யாரும் அந்த மனு தாக்கல் செய்தவங்க, உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தவங்க கிரீமி லேயரை பற்றி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கல. இந்த மனுவில் இல்லை. அது விவாதம் நடந்திருக்கு. நீண்ட காலமா அந்த விவாதம் யார் வைக்கிறாங்கன்னா, ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் தான் வைக்கிறாங்க. இப்போ நாம சாதி குடும்பங்களை பேசணும்னா உங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம போராட்டத்தையே அப்படியே சிதைச்சிருவாங்க. நீங்க எஸ்சி தானே, உங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கா? ஆணவ கொலையை எதிர்த்து பேசணும்னா உங்களுக்குள்ளே ஆணவ கொலை நடக்குது இல்ல, அதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஓபிசிக்கு எஸ்சிக்கு இடையில நடக்கிற ஆணவ கொலையை பேசாதீங்க, அதை எதிர்க்காதீங்க, அதை டைலூட் பண்றது. இதுதான் உள்குத்து. இதுக்கு பேர் தான் உள்குத்து. ஒட்டுமொத்தமாக சாதி ஒழிய வேண்டும் தான் நாம் சொல்றோம். ஒட்டுமொத்தமாக ஆணவ கொலைகளை தடுக்க வேண்டும் என்று தான் சொல்லுகிறோம். எஸ்சிக்குள்ள நடக்கிற ஆணவ கொலைகளை நாம் எங்கேயும் நியாயப்படுத்தல. ஆணவ கொலைகளே கூடாதுன்னு சொல்றோம். ஆனா வாதிடக்கூடியவன் என்ன சொல்றான், உங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கா,
உங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இல்லையா? இது இந்த கேள்விகளை எழுப்புவதன் மூலம் நீ ஓபிசி உன் மீது நிகழ்த்துகிற வன்கொடுமைகளை எதிர்க்க உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டு அந்த போர்க்குணத்தை நீர்த்து போக செய்வது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்ப கிரீமி லேயரை பற்றி யார் பேசுறா? என்ன கிரீமி லேயர்னா என்ன, என்ன பொருள் உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். கடையில போய் நீங்க கிரீம் பிஸ்கட் வேணும்னு கேளுங்க, கிரீம் பிஸ்கட் கொடுப்பான். அதுல 2 பிஸ்கட் இருக்கும், நடுவில் கிரீம் இருக்கும். 2 பிஸ்கட்டை ஒட்டி இருக்கும், உள்ள நடுவில் கிரீம் இருக்கும். மேல இருக்கிற பிஸ்கட் வந்து பணக்கார பிஸ்கட், கீழே இருக்கிற பிஸ்கட் வந்து ஏழை பிஸ்கட். நடுவில் இருக்கிற கிரீம் வந்து பணக்காரனாகவும் இல்லை ஏழையாகவும் இல்லை, அவன் ஒரு மாதிரி, அவன் ஒரு வேற மாதிரி, அவன் தான் கிரீமி லேயர். பிஸ்கட்டுக்கு இடையில கிரீமி லேயர் இருக்கு பாருங்க. இந்த சமூகத்துக்குள்ள பணக்காரன், வளர்ச்சி அடைந்தவன், வலுவாக இருப்பவன், உயர்ந்த சாதி, ஒடுக்கப்பட்ட சாதிக்குள்ளேயே மேல் சாதி என்கிற எண்ணம் உள்ளவன் மேல இருக்கிறான். அதுக்கு கீழே எந்த வசதியும் இல்லாமல், கல்வியை நுகர முடியாமல், வேலை வாய்ப்பை நுகர முடியாமல், பொருளாதார வசதி இல்லாமல் மிக கேவலமான முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரும் கணிசமான மக்கள் தொகை இருக்கிறார்கள். இதுக்கு இடையில இந்த கோட்டா ரிசர்வேஷன் மூலமா கொஞ்சம் படிச்சு மேல வந்திருப்பான். ஒரு அரசு ஊழியரா, ஆசிரியரா, ஒரு ஓஏ, ஒரு ஸ்கேவெஞ்சர், ஒரு ஸ்வீப்பர், செகண்டரி கிரேட் டீச்சர், பட்டதாரி ஆசிரியர். அவன் அங்க வந்து கை வைக்கிறான். என்ன சொல்றான்னா, உங்க சமூகத்தில் படிச்சவன் ஐஏஎஸ் படிச்சவன் பிள்ளையே மறுபடியும் ஐஏஎஸ் படிக்கிறாங்க. போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் அவங்க மாசம் 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. அவங்க பிள்ளைகளே மறுபடியும் குரூப் 1 எழுதுறாங்க, கோட்டாவில் வராங்க, யூபிஎஸ்சி எழுதுறாங்க, ஐஏஎஸ் போறாங்க. அவன் பிள்ளை மறுபடியும் கோட்டாவில் வராங்க, அவன் பேராசிரியராக வரான் அல்லது அரசு அதிகாரிகளாக பதவிக்கு வரான். படிச்சவன் பிள்ளையே படிக்குது, பயன்பெற்ற பிள்ளைகளே பயன்பெறுகிறார்கள். சாதாரண மக்களுக்கு இது வந்து லாஜிக் கரெக்ட், லாஜிக் கரெக்ட். மேலோட்டமா பார்த்தா ஆமா கரெக்ட், ஆமா அப்படி அது தப்பு தானே தோணும். ஆனா அவன் எதுக்கு சொல்றான்னா, அதுதான் உள்குத்து. அவன் என்ன சொல்றான்னா, நீ ஒரு தலைமுறை ரிசர்வேஷன் வாங்கினா போதும், அடுத்த தலைமுறை வாங்கக்கூடாது. ஒரே குடும்பத்தில் கிடைக்காதவனுக்கு கிடைக்கட்டும், சரி ரைட். ஆனா அவன் நோக்கம் என்ன அப்படின்னா, பொருளாதார அளவுகோலை சமூக நீதி கோட்பாட்டில் திணிப்பதுதான் அவனுடைய நோக்கம். கிரீமி லேயர் என்றால் வருமான வரம்பு, கிரீமி லேயர் என்றால் வருமான வரம்பு. வருமான வரம்பு என்றால் ஒரு நபர் ஆண்டுக்கு இத்தனை லட்சம் வருமானம் பெற்றிருந்தால் அதற்கு கீழே இருந்தால் இடஒதுக்கீடு உண்டு, மேலே இருந்தால் இடஒதுக்கீடு இல்லை. இப்போ ஓபிசிக்கு இடஒதுக்கீடு இருந்தது, கிரீமி லேயர், அதை யாரும் எதிர்க்கல, அப்படியே விட்டாங்க. ரொம்ப கம்மியா வச்சிருந்தாங்க. நான் தான் வந்து அப்ப நான் சிங்கிள் மெம்பரா இருந்தப்போ 2009 2016 தோழர் ரவிக்குமார் நானும் பேசி முடிவெடுத்து ஒரு கடிதத்தை எழுதி அதை அரசின் கவனத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று மன்மோகன் சிங் அவர்களையே சந்தித்து கொண்டு போய் மனு கொடுத்தோம். யாருக்கு? ஓபிசிக்கு. என்ன, இடஒதுக்கீட்டின் வருமான வரம்பு அளவை உயர்த்த வேண்டும். வெறும் 2.5 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு ஒருத்தன் சம்பளம் வாங்கினான்னா அந்த 2.5 லட்சம் ரூபாய் குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீடு இல்லை என்பதுதான் கிரீமி லேயர். ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் சம்பளம் வாங்கக்கூடியவனுக்கு 2.5 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானமாக இருந்தால் அவனுடைய பிள்ளைகள் ரிசர்வேஷன் பெற முடியாது. இதுதான் கிரீமி லேயர். மாசம் 20,000 மேல சம்பளம் வாங்கினா, இப்ப சாதாரண டீச்சரை ஒரு ஆசிரியராக இருக்கிற 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான். ஓஏ 1 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட வாங்குறாங்க, எல்லா படியும் சேர்த்து. இவர்களுடைய பிள்ளைகள் தான் ஆண்டு வருமானம் பிக்ஸ் பண்ணிட்டா. இப்ப என்னன்னா, ஓபிசிக்கு நான் அப்ப போய் மன்மோகன் சிங் கொடுத்த பிறகு அது 6 லட்சமா உயர்த்தினார். அதுக்கு பிறகு இப்ப 8 லட்சமா அது ஆயிருக்கு. இப்ப 8 லட்சமா ஆயிருக்கு. 8 லட்சம் ரூபாய் வருமான வரம்பு ஓபிசிக்கு. யாருக்கு? எம்பிசி மற்றும் பிசிக்கு. இதை பற்றி இங்க பேசுறதுக்கு யாரும் எம்பிசி தலைவர்கள் கிடையாது, ஓபிசி தலைவர்கள் கிடையாது.
திருமாவளவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு நோண்டிட்டு உட்காந்துருப்பாங்க. இவன் கொடி ஏத்தனா கொடி பார்த்தாலே அருவருப்பா இருக்கு, அந்த கொடியை வெட்டி எறி. இதான் தலைவர்கள் வந்து தம்ப தொண்டர்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற அறிவுரை. அங்கே எவனோ வந்து ஆப்பு வச்சுட்டு இருக்கிறான் இடஒதுக்கீட்டுக்கு. ஓபிசி மக்களுக்கு வருமான வரம்பு 8 லட்சம் ரூபாய். 2 பேர் நான் அன்னைக்கு கிளம்புற நேரத்தில் 2 தம்பிங்க வந்தாங்க. ஏதோ பேர் சொன்னாங்க, மறந்துட்டேன். என்னன்னா அவன் ப்ரிலிமினரி எழுதி பாஸ் பண்ணிட்டான், யூபிஎஸ்சியில் மெயின் எழுதி பாஸ் பண்ணிட்டான், இன்டர்வியூவும் பாஸ் பண்ணிட்டான். அது எவ்வளோ கடினமான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். அவ்வளோ எளிதாக ப்ரிலிமினரி பாஸ் பண்ண முடியாது. அதாவது நுழைவுத் தேர்வு மாதிரி. ப்ரிலிமினரிங்கிறது தொடக்க தேர்வு, ஐஏஎஸ்க்கானது. 2 பேரும் பாஸ் பண்ணிட்டாங்க. 2 பேருக்கும் அலாட்மெண்ட் இல்லை. ஏண்டா அலாட்மெண்ட் இல்லைன்னா உங்கள் 2 பேருடைய ஆண்டு வருமானமும் 8 லட்சத்தை தாண்டி விட்டது. ஓபிசி தமிழ்நாட்டை சேர்ந்த தம்பிங்க உடனே வாங்கன்னு அழைச்சிட்டு போனேன். என்ன செய்யணும்னு சோசியல் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாருன்னா எங்களுக்கு உடனே போட்டுருவாங்க. ஐபிஎஸ் ஒருத்தரையும் ஐஆர்எஸ் ஒருத்தரையும் போட்டுருவாங்க. 2 பேரும் ஐஏஎஸ்க்கு கிளியர் ஆகல, ஒருத்தன் ஐபிஎஸ்க்கு ஒருத்தன் ஐஆர்எஸ் கிளியர் ஆகியிருக்காங்க, தேர்வாயிருக்காங்க. சோசியல் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் எம்ஓஎஸ் இருக்கிறவர், மாநிலங்களவை அமைச்சராக இருக்கிறவர், இணை அமைச்சராக இருக்கிறவர் ராம்தாஸ் அத்வாலே. உடனே வாங்கன்னு அழைச்சிட்டு போயிட்டேன் கையோட. நாங்கள் 2 பேரும் தான் போனோம். போய் அவர்கிட்ட கொடுத்தோம். சரி நான் பார்க்குறேன், அவருடைய பிஏ ஃபோன் பண்ணி நாளைக்கு அங்கே ஆஃபீஸ் வந்துடுங்க, என்ன செய்ய முடியுமோ நம்ம முயற்சி செய்வோம் என்று சொன்னார். அந்த 2 பேர் மட்டும் அல்ல, அது மாதிரி 10 பேர் வெளியேற்றப்பட்டு இருக்கிறார்கள். எல்லாம் ஓபிசி மாணவர்கள், யாரும் எஸ்சி எஸ்டி இல்லை. ஏன்னா எஸ்சி எஸ்டிக்கு கிரிமி லேயர் கிடையாது, ஓபிசிக்கு கிரிமி லேயர் நடைமுறையில் இருக்கு. 10 பேர் கடினப்பட்டு இரவு பகலாக கண்துஞ்சாமல் படித்து தொடக்க தேர்வை எழுதி தேர்ச்சி பெற்று அதற்கு அடுத்த மெயின் எக்ஸாமினேஷன் அதை எழுதி தேர்வு பெற்று தேர்ச்சி பெற்று நேர்காணலில் தேர்ச்சி பெற்று ஒரு நல்ல நிலைக்கு உயர்ந்த பதவிக்கு போகக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு பறிபோகிறது. இது எதனால் நிகழ்கிறது? கிரிமி லேயரால் உருவாகிறது. இந்த கிரிமி லேயரை எஸ்சி எஸ்டிக்கும் கொண்டு வர வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அப்சர்வேஷன் என்கிற பெயரிலே ஒரு கருத்தாக சொல்லி இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு நாடு முழுக்க இருக்கிற விவாதம். எஸ்சி எஸ்டிக்கு கிரிமி லேயர் வந்தால் என்ன ஆகும்? ஒரு ஆபீஸ்ல கார்பரேஷன்ல தூய்மை பணியாளராக வேலை செய்யக்கூடிய பிள்ளைகள் கூட பாதிக்கப்படலாம். கிரிமி லேயர் அவங்களுக்கு 8 லட்சம் வரை, நமக்கு 8 லட்சம் வைக்காம ஒரு 6 லட்சம் வைக்கிறாங்க வச்சு, அல்லது 10 லட்சம் வைக்கிறான்னு வச்சு, இந்த 10 லட்சம் ஆண்டு வருமானம் பெறக்கூடியவர்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்களா, பாதிக்கப்பட மாட்டார்களா? அது என்ன அர்த்தம்னா, உன் அப்பன் படிச்சான்ல, ஒரு ஓஏஓ ஆகிட்டான், அது டீச்சர் ஆகிட்டான், அதுக்கப்புறம் நீ படிச்சாலும் ரிசர்வேஷன் கேட்காத, உன் அப்பனோட முடியுது, ஒரே தலைமுறையோட. இதுதான் இடஒதுக்கீட்டை மறைமுகமாக நசுக்குகிற முயற்சி என்று நாம் சொல்லுகிறோம். அடிமடியிலே கை வைக்கிறான். அப்புறம் எங்க உள் ஒதுக்கீடு, வெளி ஒதுக்கீடு? எதையுமே காப்பாற்ற. இடஒதுக்கீட்டுக்கே ஆபத்து என்கிற போது மற்ற ஒதுக்கீடுக்கு பேச்சுக்கு இடமே இல்லாமல் போகிறது. இடஒதுக்கீட்டுக்கே ஆபத்து. இந்த பரந்த பார்வையோடு நம்முடைய நிலைப்பாட்டை அணுகுகிறவர்களால் மட்டும்தான் நம்முடைய வாதத்தை புரிந்து கொள்ள முடியும். இதற்கு ஒரு தேசிய பார்வை தேவைப்படுகிறது. 2 விஷயம் சொன்னேன். ஒன்று, மாநிலங்களில் இருக்கிற பட்டியல் சமூகத்தினரை பாகுபடுத்துவதற்கு அல்லது வகைப்படுத்துவதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் தருகிறது உச்சநீதிமன்றம். இதை எதிர்க்கிறோம். இதை எதிர்ப்பது மாநில சுயாட்சிக்கு எதிரானது ஆகாது. இது வேறு, அது வேறு. தலித் மக்களின் பிரச்சனைகளை தேசிய அளவில் தான் அணுக வேண்டிய தேவை இருக்கிறது. மாநில அளவிலே இவற்றை அணுக முடியாது. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. 10.5% வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் கேட்ட உடனேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த சமூகத்தினரை பற்றியும் கவலைப்படாமல், யாரையும் கலந்து பேசாமல், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் உடனே அறிவித்தார். அவருடைய அரசியல் லாபத்திற்காக அவர் கையில் அதிகாரம் இருந்ததால். பிறகு சட்டப்படியான சிக்கலுக்கு போய் இன்றைக்கு தேங்கி நிற்கிறது. அது வேறு. மாநில அரசுகளின் கைகளில் இதை ஒப்படைக்க கூடாது என்கிற கவலை, அச்சம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு இருந்தது.
இந்த சாதிகளை எல்லாம் அரசமைப்பு சட்டத்திலே ஒரு பின்னிணைப்பாக இந்த பட்டியல் முழுக்க இணைத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். பிறகு அது பொருத்தமாக இல்லை என்று தெரிந்த பிறகுதான் அதற்கென்று ஆர்டிகிள் 341 ஆர்டிகிள் 342 என்ற 2 உறுப்புகளை இணைக்கிறார். 341 பட்டியல் சமூகத்தை பற்றியது, 342 பழங்குடியின மக்களை பற்றியது. இவர்களை பற்றி எந்த முடிவை நீ எடுத்தாலும் பாராளுமன்றத்திலே வந்து விவாதித்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்திய குடியரசுத் தலைவர் ஒப்புதலோடு தான் முடிவெடுக்க வேண்டும் என்கிற முடிச்சு போட்டு வைக்கிறார். முளகுச்சி அங்க அடிச்சு கட்டி வச்சிட்டார். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஸ்டேட்ல வந்து எக்ஸெப்ஷனல் கேஸ். உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி முதலமைச்சரானது. எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது. இதை விவாதித்தால் ஏன் பாராளுமன்றத்தோடு இந்த அதிகாரம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதை போய் மாநில அரசுகிட்ட நமக்கு திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது சரி, ஆனால் திமுக அரசு என்பது நிலையானதல்ல, மாநில அரசு தான் நிலையானது. மாநில அரசுங்கிறது பெர்பெச்சுவேட். கட்சிகள் வந்து வரும் போகும், அது வேறு. சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வருவார்கள் போவார்கள், அது வேறு. மாநில அரசு எந்த சூழலிலும் ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகிற நிலை இங்கே இல்லை, வர முடியாது. இந்தியாவிலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட பட்டியல் சமூகம் பஞ்சாபில் தான் இருக்கிறது. மொத்த மக்கள் தொகை 32%. எஸ்சி எஸ்டி மட்டும் 32% உள்ள ஒரு சமூகம் தனித்து ஒரு அரசியல் சக்தியாக எழுச்சி பெற்றால் அவர்கள்தான் நிரந்தர முதலமைச்சராக இருக்க முடியும். ஏன்னா 30-33% இருந்தாலே ஆட்சிக்கு வந்துட முடியும். ஆனால் அது 100 விழுக்காடு கன்சாலிடேட் ஆகணும். அது பிராக்டிக்கலா முடியாது. ஆனாலும் முன்கூட்டியே 1975 அந்த சமூகத்தை இரண்டாக கேட்டகரைசேஷன் என்கிற பெயரால் உடைத்து விட்டார்கள். சீக்கிய எஸ்சி, மஜிபி 6, சீக்கிய மதத்தில் இருக்கிற ஷெட்யூல் காஸ்ட், வால்மீகி அப்படின்னு ஒரு ஷெட்யூல் காஸ்ட் இருக்கிறாங்க. வால்மீகிங்கிற பேர்ல ஒரு ஷெட்யூல் காஸ்ட் இருக்கிறாங்க. இந்த 2 சாதிக்கும் 12.5% இடஒதுக்கீடு. அங்க மொத்த மக்கள் தொகை 31.9%. இடஒதுக்கீடு என்பது வெறும் 25%. ப்ரொபோர்ஷனேட்டா இல்ல. ப்ரொபோர்ஷனேட்டான்னா மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கணும். 32%னா 32% இடஒதுக்கீடு இருக்கணும். அதுதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறது. ஆனா அப்படி கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள 2011 சென்சஸ் படி, இதுல எல்லாரும் இந்த காஸ்ட் சென்சஸ் பேசுறாங்களே, அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்திய ஒன்றிய அரசு எடுக்கிற சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எல்லா கணக்கெடுப்பின் போதும் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்ல ஒவ்வொரு சாதியும் எவ்வளவு இருக்கிறார்கள் என்று சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. ஓபிசிக்கு தான் காஸ்ட் வைஸ் சென்சஸ் கிடையாது. எஃப்சிக்கு காஸ்ட் வைஸ் சென்சஸ் கிடையாது. ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ், பேக்வர்ட் கிளாஸஸ், இவர்களுக்கு சாதி வாரியாக ஒவ்வொரு சாதியும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பது தெரியாது. ஏன் 10.5% போய் நிறுத்தி வச்சாங்கன்னா, எந்த டேட்டா அடிப்படையில் நீ 10.5 கொடுத்த அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்துச்சு. டேட்டா இல்லை. வன்னியர்கள் 10.5% இருக்கிறார்கள் என்பது உனக்கு எப்படி தெரியும்? உன்கிட்ட டேட்டா இருக்கா? டேட்டா இல்லை. பிறகு எப்படி கொடுத்த? நான் ஜனார்த்தனம் குழுவில் ரெக்கமெண்டேஷன்ல இருக்கு, அதனால கொடுத்தேன். அதுக்கு டேட்டா இருக்கா? இல்லை. அது ஒரு ஸ்டடி, அது ஒரு அனாலிசிஸ், அவ்வளவுதான். அதுக்கு வந்து டீடைல்டு ரிப்போர்ட் கிடையாது, டேட்டா கிடையாது, தோராயமாக சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே டேட்டா இல்லை. அதனால் என்ன கோரிக்கை வருது? அடுத்த கோரிக்கை, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து. அது ஜனநாயகமான கோரிக்கை, நாம் அதை வரவேற்கிறோம். ஆனால் எஸ்சி எஸ்டிக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு ஏற்கனவே இருக்கிறது. நாம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஆதரவு தெரிவிப்பது ஓபிசிக்காக. விடுதலை சிறுத்தைகள் ஓபிசிக்கு ஆதரவானவர்களா இல்லையா என்பதை புரிந்து கொள்ளும். சாதிவாரி கணக்கெடுப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரிப்பது எஸ்சி எஸ்டிக்காக அல்ல. ஏற்கனவே எஸ்சி எஸ்டி மக்களுக்கான சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. புள்ளி விவரம் இருக்கு, எல்லா புள்ளி விவரம்
11 வரை எடுத்துட்டாங்க. எவரி 10 இயர்ஸ் சென்சஸ் எடுக்கணும், ஒவ்வொரு 10 வருஷமும். 1871 இருந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க பிரிட்டிஷ் இருந்து. 1971 வரையிலும் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. அதுக்கு பிறகு மக்கள் தொகையை கணக்கில் எடுத்துக்கல. ஏன் கணக்கில் எடுத்துக்கலன்னா, இங்கே சீலிங் வச்சுட்டாங்க. என்ன சீலிங் வச்சுட்டாங்கன்னா, ஒட்டுமொத்த இடஒதுக்கீடும் இந்திரா சகானி வழக்கில் 50% தாண்டக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிடுச்சு. தமிழ்நாட்டில் ஏற்கனவே எம்ஜிஆர் ஓபிசி மக்களுக்கு 50% உயர்த்திட்டார். தாழ்த்த தலித் மக்களுக்கு, பட்டியல் சமூகத்தினருக்கு 18% இருந்துச்சு, பழங்குடி மக்களோடு சேர்த்து. பிறகு கலைஞர் 16 இருந்ததை 18 ஆக்கினார், 18 இருந்ததை 19 ஆக்கினார். 25 இருந்த ஓபிசி இடஒதுக்கீட்டை 35 ஆக்கினார் கலைஞர். எம்ஜிஆர் 35 50 ஆக்கினார். ஏன் அவருக்கு அந்த நெருக்கடி ஏற்பட்டதுன்னா, அவர் எக்கனாமிக்கல் அந்த கிரைட்டீரியாவை கொண்டு வந்தார். வருமான வரம்பு யாருக்கு? ஓபிசிக்கு. அதனால அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் தோற்று போனார். அந்த தோல்வி தான் அவருக்கு அச்சத்தை தந்தது. இரட்டை இலை சின்னம் எந்த காலத்திலும் தோற்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த சூழல்ல வருமான வரம்பு அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வந்த போது, அதற்கான ஜிஓ போட்ட போது, வந்த அடுத்த தேர்தல் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் 2 இடங்களில் தான் இரட்டை இலை ஜெயிச்சது. 37 இடங்களிலும் தோற்று போனது. தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் போதே இரட்டை இலை தோல்வியை கண்டது என்றால் அது இடஒதுக்கீடு தொடர்பான பிரச்சனையால் தான். வருமான வரம்பு அரசாணையை திரும்ப பெற்றுக் கொண்டார். 35% இருந்த இடஒதுக்கீட்டை 50 உயர்த்தினார். ஒரே பல்டி 35 50 ஆகி போச்சு. எக்கனாமிக்கல் ஜிஓ விட்ரான், திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டது. இது நடந்தது தமிழ்நாட்டு அரசியல். ஆகவே இடஒதுக்கீட்டை வழங்குகிற போது மாநில அரசுகளின் கைகளில் அதிகாரம் இருந்தால், மாநில அரசுகள் தம் விருப்பம் போல் அந்தந்த மாநில சூழலுக்கு ஏற்ப இந்த பட்டியல் சமூகத்தினரை ஒருங்கிணைய விடாமல், ஒரு சக்தியாக சேர விடாமல் எதிர்காலத்திலே சிதறடித்து விடுவார்கள். இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கவலை. இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கவலை. நீங்க இதில் கவனமா கேட்கணும். உங்களுக்கு ஒரு தெளிவு தேவை. நியூமெரிக்கல் ஸ்ட்ரெங்த். இன்னைக்கு தலித்துகள் வசிக்கிற குடியிருப்புகளுக்கு வருகிறார்கள், ஓட்டு கேட்கிறார்கள், தலித்துகளின் கோரிக்கைகளுக்கு மதிப்பு கொடுக்கிறார்கள் அல்லது நிறைவேற்றுகிறார்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு ஹோல்டு தான், ஒரே ஒரு பிடிமானம் தான், ஒரே ஒரு பிடிமானம் தான். The Constitution, அரசமைப்பு சட்டம். ஒரே ஒரு பிடிமானம் தான். இல்லைன்னா ஊதி போட்டு போயிடுவாங்க. எந்த கோரிக்கையும் ஈடுபடாது, எந்த கோரிக்கையும் ஈடுபடாது. இன்றைக்கு நாம் ஒரு சக்தியாக வளர்ந்து வந்த நிலையிலும் கூட நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தும் ஏற்கப்படுகிறதா? நடைமுறைப்படுத்தப்படுகிறதா? பதவி உயர்விலே இவ்வளவு காலம் ரோஸ்டர் முறை இருந்தது. இந்த ரோஸ்டர் முறை அழிக்கப்பட்டு விட்டது. அவர்களை உயர்ந்த இடத்தில் இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு சடசடவென கீழே கொண்டு வந்து சாதாரணமான இடத்திலே உட்கார வைத்திருக்கிறார்கள். அரசு அதிகாரிகளாக இருந்தவர்கள் இன்றைக்கு மிகச் சாதாரண பொறுப்புக்கு வந்து விட்டார்கள். அதுவும் ஒரு வழக்கு தான் உச்சநீதிமன்றத்தில். 16(4)A அரசமைப்பு சட்டம் மாநில அரசுகளுக்கு அதிகாரம் தருகிறது. அதை பயன்படுத்தி ஒரு சட்டம் இயற்ற வேண்டும். கர்நாடகாவிலே இயற்றப்பட்டிருக்கிறது, தமிழ்நாட்டிலும் இயற்றுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. செய்ய விருப்பம் இருந்தாலும் முதல்வரால் செய்ய முடியவில்லை. இதுதான் மாநில அரசு, மாநிலத்தின் நிலை. செய்ய முடியாது. இதை முன்னுணர்ந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆகவே பட்டியல் சமூகத்தினரின் பிரச்சனைகளையும் பட்டியல் பழங்குடி மக்களின் பிரச்சனைகளையும் நாடாளுமன்றத்தில் வைத்து விவாதித்து தீர்மானிக்க வேண்டும். குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற வேண்டும். இந்த பிடிமானத்தை எப்படி நாம் விட்டுவிட முடியும்? இதை எப்படி நாம் கண்டும் காணாமல் இருந்துவிட முடியும்?
அது வெறும் அப்சர்வேஷன் தானே, அது ஒன்றும் ஜட்ஜ்மெண்ட் இல்லையே. ஏன் அப்புறம் இவ்வளவு பெரிய டாக் ஆஃப் தி நேஷனா மாறுது? இது அது வெறும் அப்சர்வேஷன் தானே, எல்லாரும் கண்டுகொள்ளாமல் போகலாமே. ஏன் தேசிய அளவிலான விவாதமாக இது மாறுகிறது? பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிற தலித் எம்பிக்களே போய் பிரதமரை சந்தித்து முறையிட வேண்டிய அளவுக்கான அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்திலே அருந்ததியர் என்று அழைக்கப்படுகிற ஒரு சமூக பிரிவினர் தான் சமார். அந்த சமார் பிரிவை சார்ந்தவர் தான் மாயாவதி. மாயாவதியும் ஏன் எதிர்க்கிறார்? உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு சமார் மகாசபாவின் சார்பில் தான். அந்த பஞ்சாபிலே இருக்கிற சமார் பிரிவினரும் இந்த தமிழ்நாட்டிலே சொல்லப்படுகிற அருந்ததியரை போன்ற ஒரு பிரிவினர் தான். அவர்கள் தான் எதிர்த்தார்கள், அவர்கள் தான் வழக்கு போட்டார்கள். ஏன்? இந்தியா முழுவதும் தலித்துகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற கவலை உள்ளவர்கள் இதை எதிர்க்கிறார்கள். அதுதான் முக்கியமானது, அண்டர்லைன் செய்ய வேண்டியது. எல்லாம் ஹோமோஜீனஸ், ஹோமோஜீனஸ் நீங்க ஒரு வார்த்தை எல்லாம் யூடியூப்ல கேட்டிருப்பீங்க. ஹோமோஜீனஸ், ஹெட்ரோஜீனஸ். ஹோமோஜீனஸ்னா ஒரே மாதிரியான பண்பு கூறுகளை கொண்டவை அப்படின்னு அர்த்தம். எல்லாம் கருப்பா இருக்கிறாங்க திராவிடர்கள் எல்லாம், அது ஹோமோஜீனஸ். எல்லாரும் ஒரு மீடியம் ஹைட்ல தான் இருக்கிறாங்க, குட்டையாவும் இல்லை நெட்டையாவும் இல்லை, அது ஹோமோஜீனஸ். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எல்லோரும் அரிசி சோறு தான் நிறைய சாப்பிட்றாங்க, அது ஹோமோஜீனஸ். பெரும்பாலும் வேட்டி சட்டை தான் அணிகிறாங்க, பெண்கள் புடவையை கட்டுறாங்க, இது ஹோமோஜீனஸ். கல்ச்சுரலி ஹோமோஜீனஸ், சோசியலி ஹோமோஜீனஸ். ஆனா இந்த அடிப்படையில் அவர்கள் இணைக்கப்பட்டார்கள், தொகுக்கப்பட்டார்கள், ஒரே பட்டியலில் இணைக்கப்பட்டார்கள் என்றால் இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உடுத்துகிற உடை வேறு, நாம் உடுத்துகிற உடை வேறு. அவர் ரொட்டியை சாப்பிடுகிறார், நாம் அரிசியை சாப்பிடுகிறோம். அவர் மராத்தி மொழியை தாய்மொழியாக கொண்டிருக்கிறார், நாம் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டிருக்கிறோம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், நிறைய வேறுபாடுகள். இது ஹெட்ரோஜீனஸ். இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் ஹெட்ரோஜீனஸ். ஒற்றுமையா இருந்தால் ஹோமோஜீனஸ், மாறுபாடு வேறுபாடு இருந்தால் அது ஹெட்ரோஜீனஸ். வேறு எந்த அடிப்படையிலே ஆயிரக்கணக்கான சாதிகளை ஒரே பட்டியலில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இணைத்தார், தொகுத்தார்? என்ன ஹோமோஜீனஸ்? அன்டச்சபிலிட்டி, டிஸ்கிரிமினேஷன். இந்தியா முழுவதும் எந்தெந்த சாதிகளுக்கு தீண்டாமை கொடுமைகள் இருக்கின்றனவோ, பாகுபாடுகள் இருக்கின்றனவோ, அவர்கள் அனைவரையும் அவர் ஒரே பட்டியலில் தொகுத்தார். உணவால், உடையால் வேறுபாடுகள் உண்டு, மாறுபாடுகள் உண்டு. கலாச்சாரத்தால் மாறுபாடுகள் உண்டு. சாதி அடிப்படையில் கூட எனக்கு சாதி வேறு, என் சாதி வேறு என்று சொல்ல நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இதுல 76 சாதிகள் இருக்கின்றன. 76 சாதிகளும் ஒரே மாதிரியான பின்புலம் கொண்டவையா, வரலாற்று பாரம்பரியம் கொண்டவையா என்றால் கிடையாது. 76 தனித்தனி சாதிகள் தான். இந்த 76 சாதிகளும் உட்சாதிகள் கிடையாது. இதை உட்சாதி என்று சொல்லுவதே தவறு. பறையருக்குள்ளே பல சாதிகள் உட்சாதிகள் உண்டு. தேவேந்திர குல வேளாளரில் பல சாதிகள் உட்சாதிகள் உண்டு. அருந்ததியரில் உட்சாதிகள் உண்டு. ஒரே சமூகத்திற்குள் பல பிரிவுகள் உண்டு. படையாட்சியில் கூட, படையாட்சி என்பது ஒரு பகுதியிலே சொல்லக்கூடிய பெயர், வன்னியர் என்பது இன்னொரு ஏரியாவிலே சொல்லக்கூடிய பெயர், நாயக்கர் என்பது இன்னொரு பகுதியிலே சொல்லக்கூடிய பெயர். சென்னை போன்ற பகுதிகளிலே நாயக்கர் அல்லது கவுண்டர் என்று சொல்லுகிறார்கள். கவுண்டர் என்றும், நாயக்கர் என்றும், வன்னியர் என்றும், படையாட்சி என்றும் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறார்கள். இன்னும் பல பெயர் அந்த சமூகத்திற்குள்ளே உண்டு. வன்னிய கூட சத்திரியர் என்ற ஒரு பிரிவும் உண்டு. இதெல்லாம் உற்சாதிகள். ஆனால் இந்த பட்டியலில் இருக்கிற சாதி ஒவ்வொன்றும் தனித்தனி சாதி தான். தனித்தனி கேரக்டர் உள்ள சாதி, வரலாற்று பின்புலம் உள்ள சாதி. நாம சொல்றதுன்னா சொல்லலாம், ஏன்னா நீ நானும் ஒன்னா அப்படின்னு சொல்லலாம். சாதியவாதி அப்படி சொல்ல முடியும், ஜனநாயகவாதியால் அப்படி சொல்ல முடியாது. விடுதலை சிறுத்தைகள் ஜனநாயகவாதிகள். அதனால யாரையும் நீ நான் ஒன்னா, எனக்குன்னு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு, உன்னோட என்ன சேர்த்து பேசுற, என்னோட ஒன்ன சேர்க்கிற அப்படின்னு நம்ம எந்த இடத்துலையும் பேசுறது கிடையாது. சமூக நீதி எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்று எண்ணுகிறோம். ஏனென்றால் நாம் ஜனநாயகவாதிகள்.
உச்சநீதிமன்ற தீர்ப்பிலே இரண்டு முக்கிய விஷயங்கள் என்று சொன்னேன். அந்த இரண்டு முக்கிய விஷயங்கள், ஒன்று, மாநில அரசுக்கு அதிகாரம் தருவது பட்டியல் சமூகத்தினரை வகைப்படுத்துவதற்கு. இரண்டு, ஜட்ஜ்மெண்ட் என்கிற பெயரிலே, அப்சர்வேஷன் என்கிற பெயரிலே சொல்லப்பட்டிருக்கிற கிரீமி லேயர் பிரச்சனை. இது எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னா ரொம்ப சிம்பிளா உடனே இதை நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு அவங்க தயாராக இருந்தாங்க. அதுல என்ன பெரிய அதிர்ச்சினா, அவங்களே எதிர்பார்க்கல என்டிஏ கூட்டணியில் இருக்கிற தலித்துகளை உடனே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. சந்திரசேகர் ஆசாத் என்ன பார்லிமெண்ட்டுக்குள்ள கூப்பிட்டு கேட்டார், என்ன இந்த உள்ஒதுக்கீடு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்க வரவேற்கிறோம் சொன்னேன். அதிர்ச்சி அடைஞ்சாரா? எப்படி வரவேற்கிறீங்க? இதுல கிரிமி லேயரை நாங்க எதிர்க்கிறோம், சப்கேட்டகரைசேஷன் எதிர்க்கிறோம். அப்புறம் எப்படி இது சப்கோட்டா? தமிழ்நாட்டில் இருக்கிறது சப்கோட்டா, தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கும் ஆந்திராவில் இருக்கிறது என்ன வேறுபாடு? பெரிய வேறுபாடு இருக்கு. இது யாருக்கும் புரியாம பேசுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற உள்ஒதுக்கீடு என்பது வேறு, ஆந்திராவில் இருக்கிற உள்குத்து என்பது வேறு. இது உள் ஒதுக்கீடு, அது உள்குத்து. அதை அவன் பிளாக் பண்றான். தனித்தனியா தடுப்பு சுவர் எழுப்புறான். ஏ குரூப் நீ வேற, பி குரூப் நீ வேற, ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பர்பச்சுவேட் ஸ்பிளிட் உருவாக்குறான், ஒரு நிரந்தரமான பிரிவை ஏற்படுத்துகிறான். 4 கேட்டகரிக்கும் தனித்தனியா. அங்க மொத்தம் 59 சாதிகள், 59 சாதிகளையும் தனித்தனியா பிரிக்கிறான். மாலாவுடைய உற்சாதிகள் ஒரு பிரிவு, மாதிகாவுடைய உற்சாதிகள் ஒரு பிரிவு, அப்புறம் சின்ன சின்ன சாதிகள்லாம் சேர்த்து ஒரு பிரிவு, அதெல்லாம் ஏதோ இன்னொரு சாதி, மொத்தம் 4 பிரிவா பிரிக்கிறான். ஏ குரூப், பி குரூப். ஆதி ஆந்திரா அதுல ஒரு 12 சாதிகளை ஒன்னா சேர்த்து 1% கொடுக்குறான். மாதிகாவோட 18 சாதிகளை ஒன்னா சேர்த்து 7% கொடுக்குறான். மாலா சாதியும் அதே அடையாளமாக உள்ள ஹோமோஜீனஸ், அதே அடையாளம் உள்ள சாதிகள் எல்லாம் 25 சாதிகளை ஒன்னா சேர்த்து 6% கொடுக்குறான். இதர சாதிகளை ஒன்னா சேர்த்து, ஆதி ஆந்திராவில் 4 சாதிகள் தான், இதர சாதிகள் ஒரு 12 சாதிகள், அதெல்லாம் குட்டி குட்டியான சாதிகள். 5000 பேர் 10,000 பேர் தான் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி 10,000க்கு மேற்பட்ட சாதிகள், 30க்கு மேல இருக்கு. எஸ்சி எஸ்டியில் 10,000க்கு வெறும் 10,000 பேர் தான் இருப்பாங்க. என்ன அவங்களாம் இப்போ கிளைம் பண்ணவே முடியாது. குதிரை வண்ணார் எவ்வளோ பேர் இருப்பாங்க? கிளைம் பண்ண முடியாது. வள்ளுவ பண்டாரம் எவ்வளோ பேர் இருப்பாங்க? கிளைம் பண்ண முடியாது. தென் மாவட்டங்களுக்கு போனால் சாம்பவர்கள், ஆதி திராவிடர் அவங்க சான்றிதழ் வாங்க மாட்டாங்க. சாம்பவர்கள் அவங்க மொத்த மக்கள் தொகையில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? அவங்களால காம்பீட் பண்ண முடியாது. 1922, 23 எம்சி ராஜா, அன்னைக்கு அகில இந்திய தலைவராக இருந்தவர் எம்சி ராஜா. அம்பேத்கர்லாம் பார்த்து அரசியலே தீவிரமான ஈடுபாடு கிடையாது. அவர் ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தார், நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ ஆல் இந்தியா லீடரா, நேஷனல் லீடரா இருந்தவர் எம்சி ராஜா. அவர் எம்பியாவும் இருந்திருக்கிறாரு, எம்எல்சியாவும் இருந்திருக்காரு. அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து சாதியை ஒழிக்கிறதுக்காக ஒரு புது இன பெயரை கண்டுபிடிச்சாங்க. ஆரிய இனத்துக்கு எதிராக திராவிட இனம், நாங்கள்லாம் திராவிடர்கள், எங்களை பழங்குடியினர் என்கிற காரணத்தினால், பூர்வீக குடிகள் என்கிற காரணத்தினால் ஆதி திராவிடர் என்று அழைக்க வேண்டும். அப்பெல்லாம் ஷெட்யூல்டு காஸ்ட் ஒன்று கிடையாது.